ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணி எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அட்வைசர் காண்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் செபிலிஸ் அட்வைசர் கிடையாது. எங்கள் சேனலில் அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் கால்ஸ் எந்த விதமான சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. மேபி அது நடந்ததுதான், மேபி ஸ்கேமாக இருக்கலாம். பார்த்து சேஃபாக இருங்க. ஓகே ஓகே ஃபைன். அண்ட் நாளைக்கான லெவல்ஸ் பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம்னா, லாஸ்ட் ஒரு 3 டேஸாக கண்டினியூஸாக லாஸ் பண்ணியிருந்திருப்போம். இதில் ஒரு நல்ல விஷயம்னா ட்ரேட் பண்ணல. அது ஒரு நல்ல விஷயம். என்னன்னா லாஸ் நம்ம 3 டேஸா லாஸ் பண்ணியிருக்கோம். எமோஷன் வைஸ் ஓகே, எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா நமக்கு தெரிஞ்சு தான் இந்த ட்ரேட் எடுத்தா இவ்வளோ லாஸ் வரும்னு தெரியும். இவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு தெரியும். அத டிபெண்ட் பண்ணி தான் போறோம். ட்ரேடிங்கில பொறுத்தவரைக்கும் லாஸ் வந்து ஒரு காமனான விஷயம். பிசினஸ்ல லாஸ் வரது பாசிபிள் தான். ஆனா அது என்னன்னா, இதுவரைக்கும் நான் தொடர்ந்து இவ்வளோ நாள் லாஸ் பண்ணது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் 3 டேஸ் தொடர்ந்து. ஆனா பெரிய லாஸ் ஒண்ணும் கிடையாது. கம்மியான லாஸ் தான். ஏன்னா ரிஸ்க் தெரிஞ்சு தான் போறோம். ஓகேங்களா? ஒரு ட்ரேடுக்கு இவ்வளோ தான் ரிஸ்க்கு. இவ்வளோ தான் டார்கெட் ப்ராஃபிட் வரும்போது, அத அக்செப்ட் பண்ணி போகும்போது லாஸ் வரும். ப்ராஃபிட் வரும்போது இப்போ இன்னைக்கு நான் ப்ராஃபிட் ஒரு 10,000 வந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணியிருப்பேன். இப்போ லாஸ் எனக்கு வந்ததுனால லாஸையும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இதில சிம்பிள் தான். ஓகேங்களா? புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம என்டையர் கேபிட்டல் யூஸ் பண்ணல. இப்போ ஓவரால் கேபிட்டல்லேருந்து என்னோட லாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேக்ஸிமம் ஒரு 1% டூ 2% தான் இருக்கும். இந்த 3 டேஸா லாஸ் பண்ண அமௌண்ட். ஓகேங்களா? அ அதுக்கு தகுந்த மாரி பார்த்து ரிஸ்க் மேனேஜ்மென்ட்டோட பண்ணுங்க. இப்போ தொடர்ந்து எனக்கு ஒரு 100 நாள் லாஸ் ஆச்சுன்னா மட்டும் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 100 ஒரு 120 நாள் லாஸ் ஆச்சுன்னா என்னோட கேபிட்டல் 0 ஆகும். அதுவரைக்கும் எனக்கு 0 ஆகாது. பிரச்சனை இல்ல. லைக் ஒரு ஒரு 2 நாள் அத ரெக்கவரி பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். நாளைக்கான லெவல்ஸ் ஓகே. நாளைக்கான லெவல்ஸ் என்னன்னா, 56,700 வந்து நாளைக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இதுல ஒரு என்னன்னா ஒரு பிரச்சனை, அ நிஃப்டி வந்து பேட்டர்ன் பிரேக் அவுட் குடுத்துருச்சு. நீங்க நிஃப்டிய பார்த்தீங்கன்னா தெரியும், பேட்டர்ன் பிரேக் அவுட் குடுத்துருக்கும். அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 2 குரூஷியல் ஜோன். இப்ப நாளைக்கு என்ன பண்ணலாம்னா, எதனா ஒரு பக்கம் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி நமக்கு பேட்டர்னுக்கு மேல போயிடுச்சு. நிஃப்டியும் பேட்டர்னுக்கு மேல இருக்குன்னா, நம்ம வந்து அப் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. இப்ப இல்ல நமக்கு நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டர்ன்க்குள்ள வந்துருச்சு நாளைக்கு. நோட் பண்ணுங்க. நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பேட்டர்ன்க்குள்ள வந்துருச்சு. பேங்க் நிஃப்டியும் ரெசிஸ்டன்ட்ல இருக்குன்னா, நாளைக்கு ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. நான் ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன்னா சொல்லிர்றேன். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் பேங்க் நிஃப்டிலருந்து ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நெறைய பேர் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ மினிமம் ஒரு 150 லைக்ஸ் ஆச்சும் கிராஸ் பண்ணுங்க. ஓகே. அப்பதான் டெய்லியும் வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அண்ட் நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான் யூஸ் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் வீடியோஸ் நான் ஷேர் பண்ணலைனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். லைக் பார்த்துப்பீங்க. நான் டெலகிராம்ல லைக் டெய்லியும் ஷேர் பண்ணா தான் உங்களுக்கு மேபி அப்டேட்ஸ் கிடைக்கும். அது கொஞ்சம் பார்த்து சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பெல் எல்லாமே யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைன். இப்ப நாளைக்கு என்னன்னா, மார்க்கெட் வந்து இப்போ 56,800 ஜோனுக்கு பார்த்தீங்களா? இப்ப இது வந்து நான் ஜோனா டிரா பண்ணியிருப்பேன். ஆனா ஹையர் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு க்ளோஸ் அண்ட் காஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரிஜெக்ஷன் கேன்ல நமக்கு குடுத்துருக்காது. இப்ப நாளைக்கு என்ன டைம் ஃப்ரேம் பார்க்கணும்னா, நீங்க 1 ஹவர் டைம் ஃப்ரேம் கம்பல்சரி நீங்க பார்க்குற மாரி இருக்கும் நாளைக்கு. ஓகே. ஓகே. நாளைக்கு வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பார்க்குற மாரி இருக்கும். அ இன்னைக்கு நான் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பார்த்து தான் ட்ரேட் எடுத்தேன். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு பிரீமியம் டிகே தான் நெறைய நடந்தது. இன்னைக்கு பெருசா லாஸ் கூட எனக்கு போகல. பிரீமியம் மெல்ட் ஆயிடுச்சு. நாளைக்கு எக்ஸ்பைரி இல்ல. அது இல்லாம நாளைக்கு எக்ஸ்பைரின்னும்போது நம்ம என்னென்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கலாம்னா, அ அட் த மனிய விட்டுருங்க. அவுட் ஆஃப் த மனிய விட்டுருங்க. நம்ம என்ன எடுக்கலாம்னா, லைக் டீப் ஐடிஎம் எடுத்துக்கோங்க. அதுதான் நமக்கு சேஃப் எக்ஸ்பைரி அப்போ மட்டும். அது கொஞ்சம் பார்த்து சேஃபா எடுங்க. டெல்டா வேல்யூ நீங்க எத வச்சு ட்ரேட் பண்ணீங்களோ, டெல்டா வேல்யூ அத வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ற டெல்டா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 16 டெல்டா வேல்யூ யூஸ் பண்ணிப்பேன். பேங்க் நிஃப்டினா 55க்கு மேல இருக்க டெல்டா வேல்யூ யூஸ் பண்ணிப்பேன். நீங்க எதுக்கு இப்போ மேக்ஸிமம் நாளைக்கு நீங்க புட் ஆப்ஷன் சைட்ல போறீங்கன்னா, நம்ப சூஸ் பண்ற ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா 56,900 இது வந்து ஜஸ்ட் இப்போ அ நான் டீப் ஐடிஎம்ம பத்தி பேசிட்டு இருக்கேன். நீங்க இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸா எடுக்கணும். இது எடுக்கணும்னு நான் சொல்லல. இந்தந்த ஐடிஎம்ல போனீங்கன்னா, எனக்கு பிரீமியம் மெல்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா எக்ஸாக்ட்டா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சொல்லக்கூடாது. நான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சொல்லல. அ டீப் ஐடிஎம் போய்க்கோங்க. புட் ஆப்ஷன் டீப் ஐடிஎம் போய்க்கோங்க. கால் ஆப்ஷனும் டீப் ஐடிஎம் போய்க்கோங்க. எந்த சைடு மார்க்கெட் மூவ் ஆகுதோ. ஓகே. ஃபைன். இப்ப என்னன்னா, மார்க்கெட் வந்து இப்ப நாளைக்கு ரெசிஸ்டன்ட் என்ன ஆக்ட் ஆகும்னா, 56,000 6
56,700 நாளைக்கு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு குரூஷியல் ப்ரோ இப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் எப்படி ப்ரோ போகுமானா இந்த 56,800 நம்ம கிராஸ் பண்ணி மார்க்கெட் வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் க்ளோஸ் அண்ட் கிளாஸ் கொடுக்குதுனா தான் நம்ம அப் ட்ரெண்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், இல்லை நம்ம டவுன் ட்ரெண்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ ப்ரோ ஹியூஜ் கால் ஆப்ஷன் எங்கே போகும்னா இந்த ஹையர் பிரேக் அவுட் கொடுத்தா தான் நமக்கு ஹியூஜ் கால் ஆப்ஷன் நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், லைக் மார்க்கெட் வந்து ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் மார்க்கெட் வந்து லாஸ்ட் ஒரு 2-3 டேஸாகவே ஒரு பெரிய அளவுக்கு ரியாக்ட் ஆகிற மாதிரி எனக்கு வியூ இருக்குது. மேபி உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களோட வியூ எப்படி இருக்குன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? அடுத்த ஒரு வீக் எப்படி இருக்குது மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்களா, டவுன் ட்ரெண்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. எல்லாரோட வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்போ நம்ம ஓரளவுக்கு அனலைசஸ் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு இந்த நீங்கள் இன்னைக்கு கமெண்ட் பண்ணுங்களேன், எத்தனை பேர் வந்து எந்த ட்ரெண்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ இந்த டாப்பிக்கை நான் நெக்ஸ்ட் வீக் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ எல்லாரும் அனலிசிஸ் இப்போ இதில் தெரிஞ்சிடும். ரீட்டைல் ட்ரேடர்ஸ் நம்ம எப்படி மார்க்கெட்டை புரிஞ்சு வச்சுருக்கோம், இன்ஸ்டியூஷன் அவங்க மார்க்கெட் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்காங்க, இந்த டாப்பிக்கில் தெரிஞ்சிடும். பார்க்குறவங்க ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அடுத்த வீக் உங்களோட மார்க்கெட் இந்த வீக் இன்னும் 2 நாள் பெண்டிங் இருக்குது, அடுத்த ஒரு 10 டேஸ்க்குன்னு வச்சுக்கலாம். அடுத்த 10 டேஸ்க்கு மார்க்கெட் வந்து உங்களோட வியூ என்ன, அப் ட்ரெண்டில் போகுமா டவுன் ட்ரெண்டில் போகுமா, நீங்கள் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க ஜஸ்ட் பிளானை சொல்லிடுங்க. இதை வச்சு உங்களுக்கு புரிஞ்சிடும் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, இன்ஸ்டியூஷன் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு. மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஓகே ஃபைன். இப்போது இதான் நமக்கு பேங்க் நிஃப்டி லைக் நான் லைனாக ட்ரா பண்ணால் தான் உங்களுக்கு சைடில் நான் சொல்ல முடியும். ஏன்னா ஜோனாக ட்ரா பண்ணால் ஓகே, ஆனால் அதை விட லைனாக பண்ணால் உங்களுக்கு இன்னுமே ஒரு ப்ராப்பரான ஐடியா கிடைக்கும். 56,680 வேணாம், 700 கொஞ்சம் ஹையில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆனால் ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் இன்பிட்வீனில் ரிவர்சல் ஆகும். எக்ஸாக்டாக அப்படி ரிவர்சல் ஆகுது. இந்த ஜோனை நீங்களும் அப்படியே பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. 56,700 வந்து எனக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இன்றைக்கே மார்க்கெட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இன்றைக்கி ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் ஃபால் ஆகலை. மேபி இந்த ஃபால் நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், மேபி இங்கேருந்து மார்க்கெட் ஃபால் ஆகும் அப்படின்ட்டு. ஓகே, அப் ட்ரெண்ட் போச்சுன்னா 57,000க்கு மேலே போச்சுன்னா மட்டும் தான் அப் ட்ரெண்ட். ஏன்னா இங்கே பாருங்களேன், இப்போது பையிங் மூமெண்டம் நமக்கு எப்படி போயிருக்குன்னா லைக் ஸ்லோவாக பையிங் மூமெண்டம் போயிருக்கு. ஆனால் செல்லிங் மூமெண்டம் பாருங்கள், 3 ஹவர்ஸாக எடுத்த பையர்ஸ் ஒரே இடத்துல செல்லர்ஸ் வந்துட்டாங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. சேஃபாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை இது வந்து ஓப்பன் மார்க்கெட் டிசைட் பண்ணுற விஷயம் தான். மார்க்கெட்டில் எப்பவுமே ஓப்பன் மார்க்கெட் தான். மேபி ஓப்பன் மார்க்கெட்டில் பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா இங்கேருந்து லோவில் வந்து லைக் இந்த ஹை வரைக்கும் நம்ம கால் ஆப்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் இந்த ட்ரேட் நான் எடுக்க மாட்டேன். மேபி நாளைக்கு கால் ஆப்ஷன் போகணும் எடுக்க மாட்டேன். ஏன்னா இது வந்து ரிஸ்க்கான சொன்னேன், ஏன்னா நிறைய ரெசிஸ்டன்ட் இருக்குது. இங்கே டச் பண்ணி போகுதுன்னா நான் எடுக்க மாட்டேன். ஓகேங்களா? மேபி நீங்கள் வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜி ஓகே பையிங் சைடில் கொடுக்குன்னு எடுத்துக்கோங்க, என்னோட சைடில் எடுக்க மாட்டேன். இல்லை மார்க்கெட் நாளைக்கு நியூட்ரல் ஜோனில் தான் இருக்குது, இந்த ரேஞ்சில் மார்க்கெட் கன்சால்டேஷன் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஹையை டச் பண்ணிவிட்டு திருப்பி மார்க்கெட் ஃபால் ஆக பாசிபிள். இந்த 56,700 ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகேங்களா? இங்கே தான் நம்ம ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 57,000 மேலே பிரேக் அவுட் கொடுச்சுனா தான். இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ அது ஓகே. இப்போ நமக்கு அடுத்தது இப்போ மார்க்கெட் ஓப்பன்லேயே இங்கே நமக்கு லோ கட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணால் 56,298 வந்து நாளைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும் இந்த ரேஞ்ச். இப்போது நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து நமக்கு ஓகே இங்கேருந்து மார்க்கெட் வந்து லைக் கன்சால்டேஷன் ரொம்ப நேரம் கன்சால்டேஷன் எடுக்குதுன்னா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை ஓப்பன்லேயே இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா இங்கேருந்து நம்ம ரீடெஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே ஃபைன். இதுதான் நமக்கு பேங்க் நிஃப்டி லெவல்ஸ். ஓகே, அண்ட் உங்களோட வியூவும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இது ஜஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகே, இப்போ நாளைக்கு என்னென்னா இதுதான் ஒரே ஒரு பிரச்சனை. மார்க்கெட் வந்து இது மேபி ஃபேக் பிரேக் அவுட்டாக இருக்கலாம், இல்லை நார்மல் பிரேக் அவுட்டாக இருக்கலாம். இப்போ என்னென்னா இந்த 25,199க்கு பார்த்தீங்கன்னா 25,200 எடுத்துக்கோங்க. 25,200 நாளைக்கு மார்க்கெட் இங்கே கட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த லோ நமக்கு கட் ஆகுதுன்னா ஈஸியாக மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 25,126 வரைக்கும் ஈஸியாக மார்க்கெட் ஃபால் ஆகிடும். ஏன்னா இப்போ நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பையில் நிறைய சப்போர்ட் இருக்குது. நம்மளால் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியுமானா கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். இல்லை லாங் பாயிண்ட்ஸ் இப்போ பேங்க் நிஃப்டியில் நம்ம லாங் பாயிண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் நிஃப்டியில் வரைக்கும் லாங் பாயிண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. மேபி நமக்கு நிஃப்டி வந்து ஒரு ஸ்கேல்பிங்கில் ட்ரேட் கிடச்சிதுன்னா அதில் கூட நம்ம ட்ரேட் வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். இப்போது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ட்ரேட் கிடைக்க பாசிபிள் கம்மி தான். ஒரு 80 பாயிண்ட்ஸ் 90 பாயிண்ட்ஸு கேப்சர் பண்ணுறது. ஆனால் நீங்கள் ஒரு 30-40 பாயிண்ட்ஸ் நிஃப்டியில் ஈஸியாக கேப்சர் பண்ணிட முடியும். மேபி நாளைக்கு என்னோட வியூ சேம் தான். இப்போது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நாளைக்கு ஈக்குவலாக ட்ரேட் ஆகுதான்னு பாருங்கள். நமக்கு நிஃப்டியும் சப்போர்ட் ரேஞ்சில் இருக்கணும், பேங்க் நிஃப்டியும் நமக்கு சப்போர்ட் ரேஞ்சில் இருக்கணும். அப்படியே இருந்துச்சுன்னா ஒரே சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ இதே ஜோனில் இருக்குது. இப்போ நமக்கு நிஃப்டி இப்போ பேங்க் நிஃப்டி எடுத்துக்கலாம் கம்பாரிசன். பேங்க் நிஃப்டி இங்கே இருக்குது, நிஃப்டி வந்து இப்போ நியர்பை சப்போர்ட்டில் இருக்குது. அப்போ இது வந்து கொஞ்சம் ரொம்ப க்ரூஷியல் ஜோனாக இருக்கும். இதனால் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% தான் ப்ரொடெக்டே பண்ண முடியும். இப்போ நமக்கு நிஃப்டி இப்போ பேங்க் நிஃப்டியுமே இப்போ நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் நிஃப்டி இருக்குங்களா, நாளைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டி இப்படி கொடுத்துருச்சு
சரி நிஃப்டி கொடுத்துருச்சு. இப்போ பேங்க் நிஃப்டி ஈக்குவலாக ரெசிஸ்டன்ல இருக்குன்னா இங்கே வந்து நமக்கு ரெண்டுமே ரிவர்சல் ஆக பாசிபிள். ஒன்று சப்போர்ட்டில் ஒன்று ரெசிஸ்டன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் மார்க்கெட் க்ரூஷியலாக ஆக்ட் ஆகும். ரெண்டுமே சேஃபர் ஜோனில், லைக் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஜோனில் விட்டோம். நிஃப்டி ரெசிஸ்டன்ட்னா பேங்க் நிஃப்டி ரெசிஸ்டன்ல இருக்கணும். அதே போல் நமக்கு நிஃப்டி சப்போர்ட்டில் இருக்குன்னா பேங்க் நிஃப்டி சப்போர்ட்டில் இருக்கட்டும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கோ அதை பார்த்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் நாளைக்கு வந்து ஒரு மினிமம் லாட்டை ட்ரேட் பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா நாளைக்கு ட்ரேடை வாட்ச் பண்ணுங்கள், எந்த விதமான ட்ரேடும் பண்ணாதீங்க. நிறைய பேர் அந்த ஹீரோ ஜீரோ ட்ரேட்லாம் கேட்குறீங்க என்கிட்ட, அப்புறம் ஹீரோ ஜீரோ ட்ரேட்லாம் பண்ணலாமான்ட்டு. ஏன்னா ஹீரோ ஜீரோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு அதில் சக்ஸஸ் ரேஷியோ, இப்போ 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அதோட சக்ஸஸ் ரேஷியோ உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா மேக்ஸிமம் 3 ட்ரேட் தான் ப்ராஃபிட் கொடுக்கும். அப்போ இந்த 3 ட்ரேடை நீங்கள் ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணுவீங்கன்னா பண்ண மாட்டோம். இப்போ இந்த ட்ரேட்டில் இப்போ நீங்கள் ஒரு 10 ருபீஸ்க்கு வாங்குறீங்கன்னா அதிகபட்சம் நம்ம எமோஷன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா 30 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணுவீங்க நீங்கள், 30 பாயிண்ட்ஸ். ஆனால் அந்த ஹீரோ ஜீரோன்ற அந்த 7 ட்ரேடில் இப்போது இது நமக்கு ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லை, நியூட்ரலில் இருப்பீங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு அது வாங்கிட்டு இந்த ஹீரோ ஜீரோன்றதை பொறுத்த வரைக்கும்னா நீங்கள் ஓப்பனில் வாங்குறீங்களா எண்டு வரைக்கும் விட்டுறணும். அது நடுவில் எந்த விதமான கட் பண்ணுறதோ அது எதுவுமே பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் இந்த ஹீரோ ஜீரோலாம் வேண்டாம். ஏன்னா நீங்கள் டீப் ஐடிஎம்மில் போயிட்டு கரெக்டாக பாயிண்ட்ஸை சேஃபர் ஜோனில் எடுத்தாலே ஓகே தான். ஓகே, நாளைக்கு எப்படி ப்ரோ கால் ஆப்ஷன் சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா இந்த 23,315 வந்து நாளைக்கு ரெசிஸ்டன்ட், ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். ஓகே ரேஞ்ச். இப்போ சப்போர்ட்னா இந்த 25,199 இந்த சப்போர்ட்டை ட்ரஸ்ட் பண்ணாதீங்க, மேபி ஃபேக் பிரேக் அவுட்டாக இருக்கலாம். ஓகே, இங்கேருந்து நான் என்னோட வியூ வந்து இங்கேருந்து நான் ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். ஓகே, இப்போ இந்த லோ பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து தாராளமாக ட்ரஸ்ட் பண்ணி பை பண்ணலாம். ஓகேங்களா, இந்த ரேஞ்ச் இந்த 25,000 சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆச்சுன்னா எடுக்காதீங்க, ரெசிஸ்டன்ட் ஜோனாக ஆக்ட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க. 25,315 வந்து நாளைக்கு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். நிஃப்டியில் லாங் பாயிண்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் ஒரு 30-40 பாயிண்ட்ஸ் டீசெண்டாக கிடச்சுன்னா புக் பண்ணி வெளியே வந்துருங்க. நம்ம இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியர்பை நிறைய சப்போர்ட் இருக்குது, லாங் கேப். இப்போ இங்கே மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகுனா நமக்கு லாங் கேப் இந்த இடத்துல இருக்குது, அப்போ லாங் ட்ரேட்ஸ் நம்ம ஹோல்ட் பண்ணலாம். ஓகே, ஏன்னா இது நான் என்னென்னா நேற்று ஒரு விஷயத்தில் லேர்ன் பண்ணது. ஓகேங்களா, இந்த விஷயம் ஏன்னா இது நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மட்டும் பண்ணுற லாஸ் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை சப்போர்ட் நான் வந்து ஒரு ஹோப்பில் தான் வச்சுருப்பேன். மார்க்கெட் வந்து லைக் சப்போர்ட்டில் இருக்குன்னா அந்த மார்க்கெட் இங்கே ட்ரேட் ஆகுதுங்களா, இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ இருக்கும். இப்போ நான் என்னென்னா டார்கெட் நான் இங்கே வைப்பேன். இப்போ இங்கே நியர்பை 2 சப்போர்ட் இருக்கும். இப்போ என்ன ஆகுனா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் ஆகிடும், செகண்ட் சப்போர்ட் வந்து ரிவர்சல் ஆகிடும். இதில் எனக்கு டார்கெட்டே கொடுக்காது. இது வந்து நான் இப்போ மட்டும் பண்ணுறதில்ல, நான் லாஸ்ட் ஒரு நான் என்னோட ஜேர்னலில் எடுத்து பார்த்தா நான் மிஸ்டேக் நோட் பண்ணி வச்சுருப்பேன் என்னோட ட்ரேடிங் ஜேர்னலில். அதில் எடுத்து பார்க்கும்போது இந்த மிஸ்டேக் வந்து நான் கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கேன். நேற்று வந்து நான் அதிகமாக ஃபேஸ் பண்ணது இந்த விஷயம். ஓகேங்களா, இதுக்கப்புறம் அதை நான் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிப்பேன் என்னோடய சைட்லேருந்து. ஓகே, என்னதான் லாஸ் பண்ணாலும் எமோஷன்ஸ் வைஸ் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், இதில் எந்த விதமான சேஞ்சும் கிடையாது. டெய்லி எப்படி பண்ணுறோமோ, ஏன்னா நான் அக்செப்ட் பண்ணுற லாஸ் தான். இப்போது நான் நேற்று எடுத்த பிஃபோர் மண்டே எடுத்த ட்ரேடு வந்து நான் அக்செப்ட் பண்ண லாஸ் தான். நான் லாஸ் அக்செப்ட் பண்ணாமல் போனது கிடையாது. ஸ்டாப் லாஸ் எனக்கு அவ்வளோதான் லாஸ்ன்னு தெரியும், அவ்வளோதான் ப்ராஃபிட்னு எனக்கு தெரியும். நேற்றுமே பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு லாஸ்ன்னு தெரியும். நான் நேற்று காஸ்ட் டு காஸ்ட் மாற்றினேன். என்னோட நேற்று ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,500 ருபீஸ் நேற்று என்னோட ஸ்டாப் லாஸ். எனக்கு லாஸ் போகலை, நான் வந்து ப்ராஃபிட் போயிட்டு எனக்கு காஸ்ட் டு காஸ்ட்டாக நான் கட் பண்ணேன் நேற்று. ஓகேங்களா, அதில் எனக்கு தெரிஞ்சு தான் பண்ணேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் 2,500 ருபீஸ் நான் வச்சுருந்த லாஸு, அதை நான் காஸ்ட் டு காஸ்ட் நான் திருப்பியும் சேஞ்ச் பண்ணேன். ஓகேங்களா, லைக் ஒரு 20 பாயிண்ட்ஸ், இப்போ நான் 40 பாயிண்ட்ஸ் வச்சிருந்தது அப்படியே 20 பாயிண்ட்ஸ் அப்படியே நான் கேரி பண்ணி கொண்டு வந்து நான் 1000 சம்திங் 200 சம்திங்கில் க்ளோஸ் பண்ணினீங்க லாஸ். ஓகேங்களா, முடிஞ்ச வரைக்கும் லாஸை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. 3 டேஸ் லாஸும் என்னோட கண்ட்ரோலில் தான் போச்சு, நான் மார்க்கெட் கண்ட்ரோலுக்கு மூவ் ஆகலை. ஓகே, அப்படின்னும் போது நாளைக்குமே நான் என்னோட கண்ட்ரோலில் தான் இருப்பேன். ஏன்னா இப்போது என்னோட கண்ட்ரோலில் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 110 டேஸ் வந்து என்னால் என்னோட கண்ட்ரோலில் ட்ரேட் பண்ண முடியும். ஏன்னா அந்தளவுக்கு கேபிட்டல் வச்சு நம்ம ஒரு பொசிஷன் சைசிங், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாமே ஃபாலோ பண்ணி பண்ணுறோம். அப்போ எனக்கு என்னோட கேபிட்டல் எப்போ ஜீரோ ஆகும்னா, எனக்கு கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா 115 டேஸ் எனக்கு லாஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் என்னோட கேபிட்டல் ஜீரோ ஆகும். அது டிசிப்ளின், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நான் ஃபாலோ பண்ணால் இந்த விஷயம். இப்போ டிசிப்ளின் நான் ஃபாலோ பண்ணல, ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடுக்கு மேலே எடுக்கிறேன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக கரைஞ்சிரும் இந்த என்னோட கேபிட்டல். ஓகே, இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் வந்து என்னோட லாஸ், நான் ஒரு நாளைக்கு இவ்வளோ லாஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். இந்த லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வருது அப்படின்னா என்னோட கேபிட்டல் லூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 100 டேஸ்க்கு மேலே ஆகும். ஆனால் இப்போது நான் டிசிப்ளின் இல்லாமல் ஓகே இந்த லாஸை ரெக்கவரி பண்ணணும்னு போய் நான் ட்ரேட் எடுத்தேன்னா எனக்கு வந்து 50 டேஸ்லையும் அது ஜீரோ ஆகலாம், 10 டேஸ்லையும் ஜீரோ ஆகலாம், 1 டேஸ்லையும் அது ஜீரோ ஆகலாம். ஏன்னா டிசிப்ளின் எல்லாம் போகிறோம். ஸ்ட்ராட்டஜி விட டிசிப்ளினை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதான் நமக்கு ப்ராஃபிட்டாகவே கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே, சிம்பிளான கான்செப்ட். லெவல்ஸ் எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு நான் நிஃப்டி லெவல்ஸை மட்டும் சொல்லிடுறேன்.
நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 25,315 நமக்கு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். 25,315 ஓகே. அடுத்தது மார்க்கெட் இந்த சப்போர்ட் மேபி வேண்டாம். ஏன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் கிடையாது. இந்த இடத்துல ஒரு டைம் தான் ரிவர்சல் கொடுத்துருக்கு. ப்ரீவியஸ் கொடுத்துருக்கு. மேபி ரியாக்ட் ஆச்சுன்னா மேபி நாளைக்கு பார்க்கலாம். ஸ்கேல்பிங்கில் லாங் ட்ரேட் வந்து நான் எடுக்க மாட்டேன். நாளைக்கு ஓப்பன் மார்க்கெட்டில் பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுக்குதான்னு பார்ப்போம். இங்கே இருந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இது நமக்கு ஒரு சப்போர்ட்டாக மார்க்கெட் ஆக்ட் ஆகும் இந்த ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும். ஓகே ப்ரோ, லாங் கால் ஆப்ஷன் எங்கே போகலாம்னா இது பிரேக் அவுட் கொடுக்கணும். இது பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் லாங் கால் ஆப்ஷன் போகலாம். அது வரைக்கும் சின்ன சின்ன ட்ரேட்ஸ் வந்து பண்ணி முடிச்சிருங்க. நாளைக்கு பார்க்கலாம் எது நமக்கு ட்ரேட்ஸ் கிடைக்கும், நிஃப்டி ஆர் பேங்க் நிஃப்டி. அதே போல் நிறைய பேர் நிறைய இண்டெக்ஸை ஃபோக்கஸ் பண்ணீங்க. சென்செக்ஸ், மிட் கேப், ஃபின் நிஃப்டிலாம் ஃபோக்கஸ் பண்ணீங்க. இது வந்து என்னோட ஒப்பீனியன் தான். மேபி நீங்கள் அது நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலாம். அது எப்படி உங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் மினிமமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதில் நம்ம மாஸ்டர்ஸ் பண்ணிவிடும் மினிமமாக ஃபோக்கஸ் பண்ணாலே. ஓகேங்களா? இதை பற்றி நம்ம அடுத்த டாப்பிக்கில் பேசலாம். ஓகே. அண்ட் என்ன டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட அடுத்த 10 டேஸ் இது மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். அடுத்த எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்க, எத்தனை பேர் தப்பாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஓகே. அடுத்த 10 டேஸ்க்கு மார்க்கெட் எப்படி இருக்குது உங்களோட ட்ரெண்டு ஜஸ்ட் அதை கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்டு லைக் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகேங்களா? அண்ட் ரெகுலராக வீடியோஸ் பார்க்கணும் பெல் ஐக்கான் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் நெக்ஸ்ட் அனலைசிஸ் வீடியோவில் பார்க்கலாம்.